புலிய பிடிக்கணும்னா வேட்டக்காரன் வேணும். ஒருத்த இருக்கா? திருப்பூர் பல்லடத்தை சார்ந்த நியூஸ் 7 நெறியாளர் நேசப்பிரபு என்பவர் நேற்று இரவு சமூக விரோதிகள் யாருன்னு உங்களுக்கு புரியுதுல? உடன் பிறப்பே கழுக உடன் பிறப்பே உடன் பிறப்பே கழுக உடன் பிறப்பே வேலை செஞ்சு எவனோ ஒருத்தன் சொக்கா பிடிக்கிட்டு கௌரவமா வேலை பார்க்கறது எவங்காலையும் கெத்தா பிடிக்கல. நான் தப்பே இல்லை. ஒருத்தன் அமைதியா இருக்கானா அவன் சப்பான்னு நினைச்சு அடிக்காதீங்க. அவன் கோவப்படல, அவ்வளவுதான். இந்த சமூகத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் யாரு ஆத்துமல்ல அள்ளி விற்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் யாரு கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் 4000 கோடிக்கு பேக்கேஜ் போட்டு மக்களை வெள்ளத்தில் யார் தவிக்கப்படுறாங்களோ அவதான் தமிழ் சமூகத்துக்கு இப்போதைக்கு விரோதி. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் இல்லீகலான பார் ஒன்னு செயல்பட்டு வந்திருக்கு. முருகன் என்பவர் தான் அந்த பாரை நடத்திருக்காரு. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பார் இல்லீகலா நடைபெறுது என்பதை செய்தியாளர் நேசப்பிரபு என்பவர் கண்டறிந்து அந்த பாரை இழுத்து மூடுவதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சிருக்காரு. இந்த நிமிஷத்துல இருந்து லைசென்ஸ் இல்லாத பார் ஒண்ணு விடாம சீஸ் பண்ணுங்க. அந்த பார் இழுத்து மூடப்பட்டுச்சு. தொடர்ச்சியா இந்த பாருடைய உரிமையாளர் தன்னுடைய அடியாட்கள் அல்லக்கைகள் அவர் முருகன் திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்றாங்க. எனக்கு இவங்களுடைய செய்தியை வெளியிட்டதுனால இவங்களால எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறைக்கு தொடர்ச்சியா தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அதே போல நேற்று ஒரு ஏட்டுக்கிட்ட ஹெட் கான்ஸ்டபிள் பேசுற உரையாடல் வெளியே வந்திருக்குது. வண்டி நம்பர் சார், வண்டி நம்பர் மட்டும் சார், வண்டி நம்பர் நோட் பண்ண முடியாதுங்க சார். இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டானுங்க. என்ன மாடல் வண்டிங்க சார்? வீட்ல இருந்து அங்க பார்த்தா தோட்டத்துக்குள்ள லைட் மட்டும் தெரியுதுங்க. பைக்குங்க, ஒயிட் கலர் லைட்டுங்க. ஒயிட் கலர் லைட் எரியுதுங்களா? ஆமாங்க சார். சரிங்க சரி, ஒன்றும் இல்லைங்க. வண்டி மாடல் தெரியுதுங்களா சார்? வண்டி இப்போ கிளம்பிடுச்சு, மறுபடியும் சிறுபதி நோக்கி போறானுங்க. சிறுபதி நோக்கி போகுதுங்களா? ஆமாங்க சார். புல்லட்டுங்களா இல்ல ஸ்கூட்டியா சார்? நம்ம வீட்ல இருந்து பார்த்தா வண்டி மட்டும் தான் தெரியுங்க சார். ஒயிட் கலர் லைட்டு நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க சார். வண்டியோட சவுண்ட் எப்படி கேக்குதுங்க? இந்த ஆடியோ தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான ஆடியோ. இது அவரை வெட்டுறதுக்கு முன்னாடி சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பதியப்பட்ட ஆடியோன்னு வச்சுக்கோங்க. அவர் பதிவு செஞ்சிருந்திருக்காரு. அங்க இருந்த காவல்துறையினர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அந்த வண்டி நம்பர் பாத்தீங்களா? அந்த வண்டி நம்பர் என்ன தெரிஞ்சா? அந்த வண்டியோட கலர் தெரிஞ்சா? அந்த வண்டியோட பிராண்ட் தெரிஞ்சா? அந்த வண்டி ஸ்பீடா போற வண்டியா மெதுவா போற வண்டியா இப்படின்னு அவசியமே இல்லாத யோசிச்சு பாருங்க. கடைசி நிமிஷத்துல ஒரு 4 பேர் சுத்தி நிக்கிற இடத்துல அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் என்ன தலைமுடி வெட்டிருக்கான், அவன் என்ன காதுல என்ன போட்டிருக்கான், அவன் மீச வச்சான், இதுவா கேட்டிருப்பான். நீ போய் காப்பாத்தணுமா இல்லையா? வயிறு எரிஞ்சு சொல்றேன், உன்னால எந்த சர்ச்சுக்கும் போய் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா நீ பண்ணது பாவம் கிடையாது, துரோகம். இது எல்லாமே சரியான இடைவெளியில கேட்டிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அந்த கால் இருக்கு இல்லையா, அதாவது அவர் பேசக்கூடிய நேரத்தை நீட்டிச்சு அதுக்கு போதிய உதவி செய்யக்கூடாதுன்ற நோக்கத்தோடய பேசுறது தெரியும். முதலாவது சந்தேகம் எங்க வருதுன்னா, இந்த காவலருக்கு ஏதோ விதத்துல உள்நோக்கம் இருக்கா? இந்த சந்தேகம் அந்த இடத்துல எழுது. சரி, நம்பிக்கையில நீ வீட்டுல இடத்துல பாஞ்ச காட்டு இடத்துல மேஞ்ச நீ செவுத்துல போய் முட்டுன்னு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். ஒவ்வொரு வாட்டி அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்து நாயா கூப்பிட்டுருக்கேன். முதல்ல இருந்து கூப்பிடலையே. ஆனா நீங்க யாருமே என்ன நம்பினே நினைக்கல. அவர் உடம்புல 63 இடங்கள்ல வெட்டு. கற்பனை கொட்டி பார்க்கணும், 63 இடத்துல அப்படியே கிழிச்சிருக்காங்க. 63 இடத்துல அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா சங்க எடுத்து போட்டு போயிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கஞ்சா விற்பனை எதிர்த்து பேசுறவனுக்கு, சாராய விற்பனை எதிர்த்து பேசுறவனுக்கு ஒரு பயம் வரணும். அந்த பயத்தை கொடுக்கறதுக்காக இதை பண்ணிருக்காங்க. திட்டமிட்டு இதை பண்ணிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? சுந்தரம் வந்தது இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச ஊரை நல்லது இல்லாத புது பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து
விடு 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 என்ன வார்த்தை கேட்டாண்டாம ஏடா அழகும் போல தோதி ஒண்ணு ஏய் அல்ல கையெல்லாம் வாங்க வாங்கடா சொன்னாரு பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று பல இடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்போ பல்லட வழியா இந்த ஸ்கேடை தாண்டி தான் போகணும். ஆமா சிவபாரத்துல இருங்க, இன்ஸ்போர்ட் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார், நான் நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல, இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? கவர்மெண்ட் இன்ஸ்போர்ட் நம்பரு இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா? சரி இருக்குங்க சார், இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன். கொஞ்சம் வாங்க சார், 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா, எட்டிகா. இப்ப காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது பண்ணியிருந்தா இன்னைக்கு இவர் நல்ல நிலைமையில இருந்திருப்பாரு. ஒரு நெறியாளருக்கு, ஒரு செய்தியாளருக்கு இப்படி ஆயிருக்காது. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே ஒண்ணு புகழும். எல்லாம் சுத்த போய் அத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். இந்த டாஸ்மாக் பார் நடத்தி கொடுத்த முருகன் என்பவர் மீது இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா காவல்துறை இன்னைக்கு அவங்க விட்டிருக்க மாட்டாங்க. அப்போ காவல்துறையோட தோல்வி தானே இது? காவல்துறையுடைய அப்பட்டமான தோல்வி தானே? அப்ப அந்த காவல்துறை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு சுத்தமா இல்ல. ஏடிஎம் எடுக்கும் போது பாதி பேர் பயப்படுவாங்க. இப்ப யாருமே பயப்படுறது இல்ல. கொலைலாம் நிறைய நடக்குது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு கேவலமான அரசியலாக தமிழ்நாடு போய் நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி நிச்சயமாக திமுக இருக்கிறது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா கடந்த 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னை வெள்ளத்தில் நடந்த திமுகவுடைய ஊழல்களை, அயோக்கியத்தனங்களை வெளிக்கொண்டு வந்தேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஜபீர் என்பவர் மிரட்டப்பட்டார். யாரால? திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியுடைய மகன். அந்த அயோக்கியன் என்ன பண்றான்னா, ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்துட்டு இந்த நியூஸ் மினிட் நெறியாளர் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறான். நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. நீ வாழ்க்கையை கெடுக்கணும் என்று RS பாரதியுடைய மகன் பேசுறான். இன்னைக்கு இந்த டாஸ்மாக் எதிர்த்து பேசியிருக்காக நேசவரப்புடைய வாழ்க்கை கெடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் போட்ட பாஸ், நான் மார்க் போட்ட க்ளோஸ். ஊருக்குள்ள உன்னை பத்தி நல்லா விசாரிச்சேன். இருக்கிறதுலயே நீதான் பெஸ்ட் தருதலையாமே.